என்னோட பேர் வந்து ரஜினிஷ். நான் நீட்ல 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்கேன். ஏர் ஒன் வாங்கியிருக்கேன். அப்புறம் தமிழ்நாடு இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதுக்கான அவுட்கம்மா நான் இதை பார்க்கறேன். நான் அடுத்து எய்ம்ஸ் டெல்லி எடுக்கலான் இருக்கேன். அங்க கார்டியோ பண்ணலான் இருக்கேன். அடுத்து வரவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருங்க. பயப்பட வேணாம். நீட் எக்ஸாம் வந்து ஈஸி தான். நம்ம படிச்சா நம்மளால முடியும். தான் மெயினே. அதில் என்சிஆர்டி நல்லா தரவா படிங்க. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுங்க. லைன் பை லைன் படிக்கணும் என்சிஆர்டி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 3 குழந்தைகளுங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு குழந்தை தான் ரஜினிஷ். அவன் வந்து நல்லா படிப்பான். நீட் நடைபெற்ற 2024 720க்கு 720 வாங்கி ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கியிருக்காங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம். அதில் மருத்துவத்துறை யாருமே இல்லைங்கிறது எங்களுடைய ஏக்கமாக இருந்தது. அதை வந்து இன்றைக்கி என் மகன் சாதிச்சிட்டான். எங்களோட குடும்பத்தில் முதல் மருத்துவத்துறையில் போயிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதில் வந்து எங்கள் ஊருக்கு விழுப்புரத்தில் இருக்கும்போது நாங்கள் விழுப்புரத்தில் வழுதரெட்டி பகுதியை சேர்ந்துருக்கோம். அங்கே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் 1 யாருமே வாங்கினதில்லை. அப்படின்னும்போது எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு எங்களோட பையன் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நினச்சி அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்குது. விழுப்புரம் பகுதிக்கே நாங்கள் ஒரு பெருமை சேர்த்துருக்கேன் என் பையன். அதை முடிச்சுட்டு அவன் பிஜி பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறது என்ன, சோஷியல் ஒர்க்கும் பண்ணுங்க, சேவை செய்யுங்க. நம்மளோட மாணவர்களுக்கு என்னதுன்னா முடியாது எதுவுமே இல்லை. நீட்டில் அது சாதிக்கிறதுன்னு நம்ம ஒரு வெறியோடு படித்தோம்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு முழு திறமையோடு ஒர்க் பண்ணணும். வேலை செய்யாமல் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. அவன் பிடிச்ச ஹார்ட் ஒர்க்கு தான் இன்றைக்கி ஒரு சக்ஸஸாக வந்திருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.